ஹாய், வெல்கம் டு ஜே டு ஹெல்த் சேனல். இன்றைக்கி நாம் டெங்கு காய்ச்சலை விரட்டும் நிலவேம்பு குடிநீரை எவ்வாறு தயார் செய்வது என்று பார்க்க போகிறோம். டெங்கு காய்ச்சல் வந்தவர்கள் மட்டுமின்றி சாதாரண காய்ச்சல் வந்தவர்களும் நிலவேம்பு கஷாயம் அருந்தலாம். சித்த வைத்திய மருந்து கடைகளில் நிலவேம்பு கிடைக்கிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, இரத்த தட்டு அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது. நிலவேம்பு குடிநீர் எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். நிலவேம்பு, வெட்டிவேர், விளாமிச்சம் வேர், சந்தனக்கட்டை, பேய்ப்புல், கோரைக்கிழங்கு, சுக்கு, மிளகு ஆகியவற்றை சம அளவில் இடித்து பொடியாக்கி கொள்ள வேண்டும். 2 டேபிள் ஸ்பூன் பொடியை 1/2 லிட்டர் நீரில் போட்டு கொதிக்க வைத்து 1/4 லிட்டராக சுண்ட வைத்து அருந்த வேண்டும். கசப்பு சுவை நீங்க கஷாயம் குடித்த பின் பனங்கற்கண்டை சுவைக்கலாம். டெங்கு காய்ச்சலை தடுக்க என்ன பண்ணணும்னு பார்ப்போம். டெங்கு காய்ச்சல் பாதிப்பை தவிர்க்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும். ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சை, நார்த்தம்பழம், நெல்லி ஆகியவற்றை சாப்பிடலாம். மழை காலத்தில் சளி பிடிக்கும் என நினைத்தால் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டு குடிக்கலாம். தினமும் உணவில் மிளகு, பூண்டு, மஞ்சள், ஜீரகம் போன்றவற்றை சேர்க்கலாம். நெல்லிக்காய், கடுக்காய், அண்டிக்காய் மூன்றும் சேர்த்து திரிபல சூரண பொடியை 1 அல்லது 2 டீஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து தினமும் இரவில் படுக்க போகும் முன் அருந்துவது நல்லது. கொய்யா, நெல்லிக்காய், கீரைகள், காய்ந்த திராட்சை, பேரிச்சை, அத்தி போன்றவற்றை அதிகம் எடுத்துக்கொள்ளலாம். முட்டை, எண்ணெய் பசை அதிகமுள்ள மத்தி, சால்மன் போன்ற மீன்களை சாப்பிடலாம். இவை நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல தகவல்களுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.